டிஎன்ஏ. பாலா போன லவ் ஃபெயிலியர்னால குடிச்சு குடிச்சு வீணா போற ஹீரோ தன்னோட தம்பி கல்யாணத்துக்கு தடையா இருக்காருன்னு பெத்த அப்பாவே நீ நாசமா போயிருவன்னு சாப விட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு சேர்த்து விடுறாங்க. இவனுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட பொண்ணுக்கு ஐக்யூ கம்மியா இருக்கு. பாக்குற மாப்பிள்ள எல்லாருமே பைத்தியம் பைத்தியம் இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ண அம்மா அடி அடின்னு அடிச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் இந்த பொண்ணு நார்மலா தான் இருக்கா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா, இதெல்லாம் சொல்லி தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பேசிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் நிலைமையை தெரிஞ்சுட்டு இந்த பொண்ணு தான் நம்ம பையனுக்கு கிடப்பா, வேற யார் இருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவா பார்த்த உடனே ஹீரோயினுக்கு லவ் வந்துருது. அவர் சலனமே இல்லாம இருக்காரு. கரெக்டா ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பைத்தியம்ன்றதை எல்லாரும் போட்டு விட்டுற மத்தவங்க எல்லாரும் கிளம்பி போக தயாரா இருக்க இந்த பொண்ணு தான் எனக்கானவன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. கல்யாணமும் நடக்குது. ஊர்ல இருக்க யாருமே மதிக்காம ஒதுக்குன 2 பேரும் இப்ப கப்பிள்ஸா மாறுறாங்க. அவங்க காதல் மொழிக்கு ஒரு உருவம் கிடைக்குது. ஹீரோயின் கன்சீவ் ஆகுறாங்க. பிரசவ டேட் வந்து குழந்தையும் பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைய கிளீன் பண்ணிட்டு குழந்தைக்கான ஒவ்வொரு எவிடன்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தென் இன்குபேட்டர்ல வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கையில கொடுத்தா இது நம்ம குழந்தை இல்லைன்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்கா சொல்ல ஹீரோயின் பேச்சை கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு குழந்தை கடத்துற இடமும் தேடி தேடி தெரு தெருவா ஹீரோ அலைஞ்சிட்டு இருக்காரு. எந்தெந்த ரவுடியோ பிடிச்சி எப்படியோ ஹீரோயினுக்கு குழந்தை கிடைக்குமா என்னன்னு தேடும்போது குழந்தை பேருக்குன்னு இருக்க ஒரு கோவில்ல பணக்கார கப்பிள்ஸ் வந்து ஹீரோயினுடைய குழந்தைய எடுத்திருப்பாங்க. அந்த கோயிலுக்கு எதிர்ச்சியா ஹீரோயின் வந்திருப்பாங்க. சோ வில்லன் கண் முன்னாடியே ஹீரோயின் கையில குழந்தை இருக்க அதை பார்த்து ஃபாரின் கப்பிள் கிட்ட அந்த குழந்தைய பறிச்சு அவங்கள கார்ல ஏத்தி விட இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல வில்லனை அடிக்க கடைசியில குழந்தை ஹீரோயின் கிட்ட வந்து சேருது.